நிச்சயமா வாங்கலாங்கறேன் 3 வருஷத்துக்கும் பொருள்ல எந்த பிரச்சனைனாலும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பிராண்டட் டிவிஸ்ல கூட நான் கொடுக்கிற வாரண்டி கொடுக்கல. என்ன பிரச்சனைனாலும் டிவியை பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன். டிவி உடையாம மட்டும் இருக்கணும். கூகுள் நம்மோது உங்களுக்கு சோனிக்கும் சாம்சங்க்கும் 100% அப்படியே மேட்ச் ஆற டிவி. சிஸ்டர் இந்த வீடியோல எப்பவும் இல்லாத மாதிரி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா புதுசா ஏதாவது எங்க ஆடியன்ஸ் ஏதாவது சொல்லுங்க. தாராளமா சார் ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம எப்பவுமே ஏதாவது ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அண்ட் போன வாட்டி நம்ம போட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. கஸ்டமர்ஸும் கமெண்ட்ல கேட்டே இருந்தீங்க 99 ரூபீஸ் டோக்கன் நீங்க குடுக்குறீங்க, அதுல யாருக்கு குடுக்குறீங்க, நீங்க குடுக்குறீங்களா இல்லையான்னு. அதுக்கான பதிலா இன்னைக்கு ஒரு கஸ்டமருக்கு 55 இன்ச்சஸ் வெப்ஓஎஸ் டிவி கொடுக்க போறோம். அந்த 99 குலுக்கல்ல தேர்ந்தெடுத்தவங்களுக்கு அந்த குலுக்கல்ல தேர்ந்தெடுத்ததும் நம்ம லைவா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் போட்டிருக்கோம். நம்ம டிவி குடுக்குறதும் லைவா போட்டிருக்கோம். நான் லிங்க் வேணா கொடுக்குறேன் பாருங்க. இன்னைக்கு அந்த கஸ்டமர் வந்திருக்காங்க. நீங்களே அந்த கஸ்டமர் கிட்ட என்ன கேட்கணுமோ கேட்டு நேரடியா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப குலுக்கல்ல போட்டோம்ல, இதே மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம அடுத்த மாசத்துக்கு கொடுக்க போறோம். அதுவும் என்னன்றது எல்லாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம். வணக்கம், என் பேரு ஷாலினி. நம்ம கம்பெனி பேரு சாய் துசாஷா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம பிராண்ட் நேம் துசாஷாங்க. எல்லாருக்கும் தெரியும் நம்ம மேனுஃபேக்சரர் ஆஃப் எல்இடி டிவி. நமக்கு 9 பிரான்ச்சஸ் இருக்கு. சோ இங்க இருக்க ஒவ்வொரு டிவிஸும் நம்மளோட இடத்துலயே ரெடி ஆகுது தமிழ்நாட்டிலே. எப்பவுமே நம்ம சர்ப்ரைஸோட தான் இருப்போம். ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா கொடுப்போம். ரெண்டு விஷயம் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம போன மாசம் வீடியோல 99 ரூபீஸ் பம்பர் டோக்கன் போட்டிருந்தோம். குலுக்கல்ல குடுக்குறோம் டிவி 55 இன்ச்சஸ்னு. லக்கி வின்னர் பாத்தீங்கன்னா இவர்தான். இவருக்கு இன்னைக்கு டிவி கொடுக்க போறோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா லைவாவே நான் இந்த டோக்கன் எடுக்கிறதையும் லைவா போட்டிருக்கேன், இந்த டிவி கொடுக்கறதையும் லைவா போட்டிருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சூப்பர் ஷாலினி டாக்ஸ். இன்னைக்கு நீங்களே லைவா அந்த கஸ்டமர் இருக்காரு, நீங்களே இன்டராக்ட் பண்ணி எப்படி அவருக்கு டிவி கிடைச்சது எல்லாமே கேட்டுக்கலாங்க சார். அதே மாதிரி இப்ப நம்ம அவருக்கு இன்னைக்கு டிவி பிரசன்ட் பண்ணிரோம். ஆமா, டிவியும் இன்னைக்கு கொடுத்திருக்கோம். நான் அதையும் லைவ்ல போட்டிருக்கேன். எல்லாரும் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாமே போட்டுட்டு தான் இருக்க போறோம். சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பேஜ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மக்கள் நீங்க ஆதரவு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். லாஸ்ட் இதுல சொல்லியிருந்தேன். சோ நல்ல ஆதரவு கொடுத்திருந்தீங்க. எல்லா பிரான்ச்சஸ்லயும் நிறைய பேர் இந்த பம்பர் டோக்கனுக்கு நல்ல ஆதரவு கொடுத்திருந்தீங்க. அதனால இந்த வாட்டி இன்னும் புதுமையா இன்னும் நிறைய விஷயமா பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி நீங்க இந்த 99 ரூபீஸ் கொடுத்து பம்பர் டோக்கன்லாம் வாங்க வேணாங்க. நம்ம கடைக்கு டிவி வாங்கினாலே போதும். டிவி வாங்குற எல்லாருக்குமே இங்க ஒரு பாக்ஸ் வச்சிருப்போம். அந்த பாக்ஸ்ல உங்க பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எழுதி அதுல போட்டுருவீங்க. இந்த இது ஒன்லி நம்ம அண்ணா நகர் பிரான்ச் மட்டும் தானே சிஸ்டர், இல்ல உங்க எல்லா பிரான்ச்சஸ்க்கும் சார்? அண்ணா நகர், கொளத்தூர், தாம்பரம், திருவெட்டியூர், செங்கல்பட்டு, திருத்தணி, ஆலந்தூர், விழுப்புரம், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ எல்லா பிரான்ச்சஸ்லயும் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சிருப்போம். அந்த பாக்ஸ்ல நீங்க உங்க பேரு, டீடைல்ஸ் எல்லாமே எழுதி போட்டுடுவீங்க. எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா இது ஜூன் மாசத்துக்கான ஆஃபர் சொல்லிட்டு இருக்கேன். ஜூலை மாசம் 5ஆம் தேதி நம்மளோட பேஜ்ல லைவா வீடியோ போடுறேன். குலுக்கல்ல எடுக்க போறோம். 3 பேர். முதல் எடுக்கிற பேருக்கு 43 இன்ச்சஸ் டிவி கொடுக்க போறோம். ரெண்டாவது எடுக்கிறவங்களுக்கு 32 இன்ச்சஸ் டிவி கொடுக்க போறோம். மூணாவதா வரவங்களுக்கு 24 இன்ச்சஸ் டிவி கொடுக்க போறோம். இல்ல அப்படி பார்க்கும்போது கேட்கணும் தவறுதலா இருக்காதீங்க. இப்போ இந்த ஜூன் மாசம் ஃபுல்லா தோராயமா இப்போ ஒரு 200-300 பேர் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள குழுக்கல்ல போட்டு 3 பேருக்கு மட்டும் எடுக்கிறோம். அப்ப சப்போஸ் இப்ப நானும் வாங்கி எனக்கு ஏதாவது கிடைக்கலன்னு நான் என்ன சிஸ்டர் பண்ணலாம்? கவலையே படாதீங்க சார், அதுக்கும் நான் ஒரு வழி வச்சிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு வாட்டி நீங்க சொல்ற மாதிரி குழுக்கல்ல எடுக்கிறேன், ஒரு வாட்டி அதோட முடிஞ்சிருதுன்னு கிடையாது. நீங்க ஜூன் மாசம் நீங்க டிவி வாங்குறீங்க, ஜூலை மாசம் மட்டும் குழுக்கல் கிடையாது. இதை நாங்க மாசம் மாசம் பண்ணலான்னு இருக்கோம். மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்ல பண்ணலான்னு இருக்கோம். சோ ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம், செப்டம்பர் மாசம் 3 மாசம் குழுக்கல்ல. ஒரு மாசம் நீங்க எங்க கிட்ட டிவி வாங்குனீங்கன்னா 3 குழுக்கல்ல உங்க பேர் இருக்கும். அடுத்த மந்த் இது கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஜூன் மந்த்ல மட்டும் ஒரு 300 பேர் வாங்குறாங்க, ஜூலைல ஒரு 300 பேர் வாங்குறாங்க, அடுத்த மாசம் ஒரு 300 பேர். அப்ப நீங்க சொல்ற மாதிரி கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு போகும் அப்படின்னா செப்டம்பர் மந்த்ல திட்டத்தட்ட தோராயமா 900 பேர்ல வந்துருவாங்க சிஸ்டர். அப்ப அடுத்த மாசத்துக்கு எங்களை எப்படி நீங்க ஆர்டர் அவுட் பண்ணுவீங்க? எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு கேக்குறீங்களா? அந்த ஜூன் மாசம் வாங்க, அதுக்கும் நான் வழி வச்சிருக்கேன் சார். எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன். எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இல்லாம நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம்னா அதுக்கு எப்படி பண்ணணும்ன்றது யோசிச்சு தான் நம்ம பண்ணுவோம். எப்படி அப்படின்னா சார், இப்ப ஜூன் மாசம் வாங்குறவங்களுக்கு ஒரு கலர் கொடுத்துருவோம் நாங்க. உதாரணத்துக்கு ரெட் கலர் பேப்பர் கொடுக்கறேன்னு வெச்சுக்கோங்க. சரிங்க. ஜூலை மாசம் வாங்குறவங்களுக்கு ப்ளூ கலர் பேப்பர் கொடுப்பேன். ஓ ரைட் ரைட் ரைட். சோ இந்த கலரை வெச்சு நான் செப்டம்பர் மாசம் ஜூன் மாசம் ரெட் கலர் அந்த குலுக்கல் முடிஞ்ச உடனே ரெட் கலர் எல்லாம் தனியா எடுத்துருவேன். நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த மாசத்துல இருந்து வந்திருக்கு. ஏன்னா நானே பார்க்க மாட்டேன், பார்க்காம அந்த பாக்ஸ்க்குள்ள கையை விட்டு
தான் நான் எடுக்க போறேன். என்ன சிட்டு வருதோ அந்த சிட்ல இருக்கவங்களுக்கு அந்த பரிசை வந்து நம்ம கொடுக்க போறோம். இதை தொடர்ந்து பண்ண போறோம். ஏன்னா நம்ம கிட்ட டிவி வாங்குறீங்க, ஹாப்பியா தான் இருக்கீங்க, குவாலிட்டி வைஸ், கிளாரிட்டி வைஸ், ரேட் வைஸ் எல்லாமே. இன்னும் நான் கொடுக்க ஆஃபர் நிறைய நிறைய கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல சார். கண்டிப்பா சிஸ்டர். ஓகே, சோ அடுத்து நம்ம ப்ராடக்ட்ஸ்க்குள்ள போறோம்னா நான் அவர் வந்த கஸ்டமர் லைவ் அத பேசலாங்களா? தாராளமா பேசுங்க சார், அவரோட ஃபீட்பேக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னத்தோட வீடியோட கதாநாயகன் ஐயா தான் அப்படின்னு சொல்லலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேர் எங்கிருந்து வரைக்கும் தெரிஞ்சுக்கலாங்களா? மயிலாடுதுறையில இருந்து வரேன். என் பேர் முகமது யாசின். ஐயா ஆக்சுவலா கம்பெனி இருக்குது சென்னையில. ஆமா, அங்க இருந்து நான் இங்க வந்து அந்த டிவி எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. நான் யூடியூப்ல பார்த்தேன், எல்லாம் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. யூடியூப்ல பார்த்து வாங்கிருக்கீங்க? ஆமா, யூடியூப்ல பார்த்தேன். 24 இன்ச் டிவி வாங்கும்போது 99 ரூபாய் கொடுத்து ஒரு டோக்கனும் வாங்கினேன். அது வேற இது வேற அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. சரிங்க, ரைட்டுங்கன்னு ஒரு 99 ரூபாய் ஒரு டோக்கன் வாங்கினேன். நான் 10 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்களுக்கு 55 இன்ச் டிவி விழுந்திருக்கு. ஒண்ணுமே சொல்ல முடியல. ஓகே, எங்க பசங்க எல்லாம் கூப்பிட்டு முடியாத ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு 55 இன்ச் நான் டிவி எடுத்து வர போறப்ப. சரிங்க சரிங்க. என் வீட்லயும் இல்லைங்க, என் வீட்டுல வைக்க போறேன். இந்த டிவி எனக்கு பரிசா விழுந்து, காசு கொடுத்து வாங்கல, 99 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் டோக்கன். அதுல எனக்கு விழுந்துச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க கிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, அவங்களே போன் பண்ணி உனக்கு விழுந்துருச்சு இருந்தா வா கங்க்ராச்சுலேஷன் சொல்லி எடுத்துக்கலாம். சோ அப்ப இத பார்த்துட்டு இருக்கவங்க அந்த ஏரியாக்கு வந்தாங்கன்னா தாராளமா என்ன வந்து பார்க்கலாம், என் டிவியை வந்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்ல போய் மாட்டிட்டு ஃபேமிலியோட நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, தேங்க் யூ சோ மச். என்ஜாய் பண்ணி ஒரு வீடியோவே எடுத்து அனுப்பிடுறேன். செம சூப்பருங்க. சோ அடுத்து நம்ம ப்ராடக்ட்ஸ் பிரைசஸ் அப்படி எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சார். சோ ஃபர்ஸ்ட் நம்ம 24 இன்ச்சஸ் பார்க்க போறோம். 24 இன்ச்சஸ் ஃபுல் HD டிவி 1080 பிக்சல், சிசிடிவி பர்பஸ், மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென்ட்ரைவ் எல்லாம் போட்டுக்கலாங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 4950 ரூபாய். 4950 ரூபாய்னா 3 years சர்வீஸ் வாரண்டி. நம்மள எப்பவுமே கிளாரிட்டியா சொல்லிடுவோம், வாரண்டினா என்னன்னு சொல்லிடுறேன். 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டினா 3 வருஷத்துக்கும் பொருள்ல எந்த பிரச்சனைனாலும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதுல இருக்க காம்பனன்ட்ஸே புதுசா மாத்தணும்னா நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் கொடுக்கறேன், 3 வருஷம் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கறேன். இப்போ 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு இந்த வெறும் 4950 ரூபாய் சொன்னேன், அது கூட 299 ரூபாய் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 4950 ஓட 299 கொடுத்தீங்கன்னா 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 years சர்வீஸ் வாரண்டி கொடுக்கறோம். அப்ப இந்த 1 yearல நான் என்ன இஷ்யூனாலும் தாராளமா ஃப்ரீயா என்ன இஷ்யூனாலும் நான் சொல்றேன், மத்தவங்கள மாதிரி இந்த பேக் லைட்டுக்கு தான் போர்டுக்கு தான் கிடையாதுங்க. டிவில பேனல்ல என்ன இஷ்யூ வரட்டும், லைன் விழுகட்டும், பிளாக் டிஸ்ப்ளே ஆகட்டும், ஒரு சைடு தெரிஞ்சு தெரியாம இருக்கட்டும், ஸ்பீக்கர், சென்சர், பேக் லைட், போர்டு எதுனாலும் நான் டிவிக்கே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கறேன். பீஸ் டு பீஸ் எத்தனை முறை வேணாலும் மாத்திக்கலாம். முதல் 1 வருஷத்துல டிவி உடையாம மட்டும் இருக்கணும், பிசிக்கல் டேமேஜ் இல்லாம இருக்கணும். ஆமா, மத்தபடி என்ன பிரச்சனைனாலும் டிவியை பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன். அடுத்த 2 வருஷம் சர்வீஸ் வாரண்டி தரேன். இதுக்கு பெருசா நீங்க கட்டல, வெறும் 299 தான். மத்த டிவிஸ்க்கும் ரேட்ஸ் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் பெரிய அமௌண்ட் எல்லாம் வைக்கவே இல்ல. 32 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 4 மாடல் வச்சிருக்கோம். நமக்கு வந்து நான் ஸ்மார்ட் டிவி வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிவிஸ்ல 3 வெரைட்டி. ஃபர்ஸ்ட் நான் ஸ்மார்ட் டிவிஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மாதிரியே சிசிடிவிக்கு உங்களுக்கு கேபிள் போட்டுக்கலாம், பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், மானிட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து 6700 ரூபாய். இது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டி. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, 6700 ரூபாய் 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 499 ரூபாய் கூட கட்ட போறீங்க. நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு பிரச்சனையே வேணாங்க. பிராண்டட் டிவிஸ்ல கூட நான் கொடுக்கிற வாரண்டி கொடுக்கல, வெறும் காம்பனன்ட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. நான் மொத்த டிவிக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கேன். 32ல ஸ்மார்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி, இதுக்கப்புறம் வாய்ஸ் ரிமோட் டிவி இருக்கு. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் 32 ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாமே ஆண்ட்ராய்ட் டிவிலாம் சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 80% உங்களுக்கு மேட்ச் ஆயிடுங்க. மத்த பிராண்ட் இருக்குதுங்களா, எம்ஐ, டிசிஎல், ஹையர், ரியல் ஒன், இதெல்லாம் 100% மேட்ச் ஆகும். கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கலாம். நீங்க 32 இன்ச்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 720 இல்ல 1080 பிக்சல் கொடுக்கறதுனால கிளாரிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். ஃப்ரேம்லெஸ்லாம் ஒரே ரேட் 32ல. 32 இன்ச் ஸ்மார்ட் டிவியோட ரேட் 7850 ரூபாய் சார். ஆஸ் யூஷுவல் 365 நாளும் ஆஃபர் நம்ம கடை. 3% டிஸ்கவுண்ட் போக 7615 ரூபாய். இது வந்து 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. சரிங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 499 ரூபாய் மட்டும் கொடுக்க போறீங்க. இந்த ரேட் கூட 7615 ரூபாயோட 499 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 வருஷம் சர்வீஸ் வாரண்டி. அதே மாதிரி ஜூன் மாசம் டிவி எடுக்கிற எல்லாருக்குமே நான் குலுக்கல் சொல்லியிருக்கேன். குலுக்கல்ல முதல் பரிசு 43, ரெண்டாவது பரிசு 32, மூணாவது பரிசு 24 இன்ச். அப்ப நீங்க இந்த சர்டன் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறது இல்லாம அடிஷனலா இதுவும் இருக்குங்க சார். சரிங்களா? அண்ட்
தயவு செஞ்சு நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா எல்லா கடையிலும் பாத்தீங்கன்னா இந்த 2 சார்ட் நம்ம ஒட்டி இருக்கோம். இப்போ ஆஃபர்ல 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ரேட்ஸ் கொடுக்குறோம், நம்ம முன்னாடி 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்ல என்ன ரேட்ஸ்க்கு வித்துட்டு இருந்தோம் அதுல பார்க்கும் போதே உங்களுக்கு 4000 5000 கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். கிளாரிட்டியா தெரியும். அதனால 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டு வாங்குங்க. அடுத்தது 40 இன்ச் 40 இன்ச்ல 4 மாடல் வச்சிருக்கோம். ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்ல வாய்ஸ் ரிமோட், இது ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லெஸ்ல வாய்ஸ் ரிமோட்க்கு. ஃப்ரேம்லெஸ்னும் போது பாத்தீங்கன்னா H2H பேனலுங்க. H2H பேனல் உங்களுக்கு ஒரு சினிமாட்டிக் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், படத்துல உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். வீட்டுல வைக்கும் போது ஃபுல் HD. நம்ம மேனுஃபேக்சரர்ன்றனால 32ல இருந்து பாத்தீங்கன்னா 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து 30 வாட் ஸ்பீக்கர் நம்ம கொடுத்துருக்கோம். வால்யூம் வைஸ் செம சூப்பரா இருக்கும். 32 இன்ச்ல ஃப்ரேம் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 11300 ரூபாங்க. இதுல இருந்து இந்த மாசம் 5% டிஸ்கவுண்ட் போட்டு உங்களுக்கு 10735 ரூபாய். இது 3 இயர் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 799 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு 40 இன்ச்சுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர் சர்வீஸ் வந்துடும். 43 பாத்துடலாம். 43ல 3 வெரைட்டி வச்சிருக்கோம். 3மே பாத்தீங்கன்னா 3 ரகம். நான் சொன்ன ஆண்ட்ராய்ட் டிவிலாம் சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 80% மேட்ச் ஆகும். மத்த பிராண்ட் எல்லாம் 100%. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் மாடல் 43ல ஆண்ட்ராய்ட் டிவி. அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா 43ல கூகுள் நம்மோது உங்களுக்கு சோனிக்கும் சாம்சங்க்கும் 100% அப்படியே மேட்ச் ஆற டிவி. எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. மூணாவது மாடல் இருக்கிறதுலே டாப் எண்ட் மாடலுங்க, WebOS டிவி. எல்ஜியோட WebOS, எல்ஜியோட காம்பனன்ட்ஸோட நம்மளோட பிராண்ட்ல துசாஷா நம்ம போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜியோட அம்சம் எல்லாமே அப்படியே இருக்கும். 100% இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், நீங்க லாகின் பண்றதா ஆகட்டும். இதுல மெயினே ஏபிஎஸ் சிஸ்டம் தான். ஸோ ஏபிஎஸ் சிஸ்டம்னா என்னன்னா, மார்னிங் ஒரு வெளிச்சம் இருக்கும், ஈவினிங் ஒரு வெளிச்சம் இருக்கும் நம்ம ரூம்ல எல்லாம். ஸோ அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி பிக்சரை மாத்தி கொடுக்கறதா இந்த பேனலோட அம்சமே. மேஜிக் ரிமோட் ஆகட்டும், ரிமோட்லயே உங்களுக்கு வந்து எல்ஜின்னு போட்டிருக்கோம். நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ரிமோட்லயே எல்ஜின்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாமே எல்ஜி. இதுதான் உங்களுக்கு 43 இன்ச்சஸ்ல இருந்து WebOS டிவியும் வந்துடுது. உங்களுக்கு 43 WebOS வந்து 4K 2160 பிக்சல்ல ப்ளே ஆகும். ஆண்ட்ராய்டுலாம் கூகுள்லாம் பாத்தீங்கன்னா 1080 பிக்சல்ல ப்ளே ஆகும். 4K அப்படின்னா 2160 பிக்சல். நீங்க பென் டிரைவ்ல போட்டு செக் பண்ணிக்கலாம். 43 இன்ச் ஆண்ட்ராய்டு டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 14250 ரூபாய். இதுல இருந்து 5% டிஸ்கவுண்ட் போக 13538 ரூபாங்க. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும் அப்படின்னா வெறும் 1299 ரூபாய். இந்த ரேட்டு கூட கொடுத்தீங்கன்னா 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட்னா மொத்த டிவிக்கும் எந்த பிரச்சனைனாலும், சின்ன சென்சர்னா கூட நீங்க டிவி கொடுத்துட்டு புது டிவியே எடுத்துட்டு போங்க. ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதெல்லாம் கிடையாது. டிவி கொடுத்துட்டு புது பீஸே நீங்க எடுத்துட்டு போங்க. முதல் 1 வருஷத்துக்கு என்ன பிரச்சனைனாலும். சோ இதுல டிவி உடையாம மட்டும் இருக்கணும், அது மட்டும் தான் நம்ம கேட்டுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது 50 இன்ச். 50 இன்ச்ல பாத்தீங்கன்னா 3 மாடல் வச்சிருக்கோம். ஆண்ட்ராய்டு இருக்கு, கூகுள் இருக்கு, WebOS இருக்கு. மூணுமே 4Kங்க. 4K 2160 பிக்சல்ல ப்ளே ஆகும். கிளாரிட்டி வைஸ் பாருங்க, ஷார்ப்னஸ் பாருங்க, உங்களுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். 50 இன்ச் ஆண்ட்ராய்டு டிவிக்கான ரேட்டு 24500 ரூபாய். இதுல இருந்து 7% டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். டிஸ்கவுண்ட் போக 22785 ரூபாங்க. இது கூட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 1999 ரூபாய் தான் கொடுக்க போறீங்க. நான் திருப்பி சொல்றேன், ஒரு டிவிக்கு பதிலா 2 டிவி காஸ்டோ 3 டிவி காஸ்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் வாங்கல. வாங்குறது 50 இன்ச்சுக்கே பாத்தீங்கன்னா 1999 தான் வாங்குறோம். 1999 ரூபாய் தான் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறீங்க. 55 இன்ச்ல 3 மாடல் இருக்குங்க. ஆண்ட்ராய்டு டிவி இருக்கு, கூகுள் டிவி இருக்கு, WebOS இருக்கு. இந்த டிவி தான் இன்னைக்கு அந்த 99 ரூபீஸ் பம்பர் டோக்கன் வின் பண்ண கஸ்டமருக்கும் இந்த டிவியை தான் நம்ம கொடுத்தோம். ஸோ கிளாரிட்டி வைஸ் பாருங்க, எங்கேயுமே உங்களுக்கு பிராண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். நம்மளோட கிளாரிட்டி, குவாலிட்டி ஆகட்டும், அதே மாதிரி ரேட்ஸும் வந்து ரொம்ப கம்மியா நம்ம கொடுக்குறோம். வாரண்டிஸும் பெஸ்டா பண்ணி தந்துட்டு இருக்கோம். 55 இன்ச் ஆண்ட்ராய்டு டிவிக்கான ரேட்டு 29250 ரூபாய். இதுல இருந்து 7% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 27203 ரூபாங்க. இது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 2499 ரூபாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர் சர்வீஸ் வாரண்டி வந்துடும். நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் 65 இன்ச் வரைக்கும் இருக்கு. 65 இன்ச்லயும் நம்ம வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். 65 இன்ச்சுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 3499 ரூபாய் கொடுக்க போறீங்க. 75 இருக்கு. 75ல டச் டிவி இருக்கு.
86 இருக்கு, 110 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு இருக்கு. இந்த சைஸ்லாம் வந்து நம்ம ஆர்டர் பேசிஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க சார். நம்ம கிட்ட டீலர்ஷிப் தாராளமா எடுத்துக்கலாம். டீலர்ஷிப்னும் போது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டாம். 10 லட்சம் 15 லட்சத்துக்கு எடுத்து வியாபாரம் பண்ணணும்ன்றது கிடையாது, கடை வச்சிருக்கணும்னு கிடையாது. இதுக்கெல்லாம் மேல எங்களோட பிராண்ட் துசாஷால வியாபாரம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் இல்லாம நீங்க எங்க கிட்ட டீலர்ஷிப் எடுத்துக்கலாம். டீலர்ஷிப்க்கு செப்பரேட் ரேட்ஸ். வெறும் 6 டிவிங்க. ஓகே, அது என்ன சைஸ் என்ன சைஸ் வேணா இருக்கட்டும். 24 இருந்து 110 இருந்து வெறும் 6 பீஸ் எடுங்க. நீங்க உங்க லோகோவை கொடுங்க. லோகோ நான் கேக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ, டிவிக்கு மேல பாத்தீங்கன்னா நான் பிரிண்ட் தான் போட்டு கொடுக்குறேன். சும்மா இதெல்லாம் யாரும் அழிச்சிட முடியாது. லேசர்லயே போட்டு தரேன். ரிமோட்ல, பாக்ஸ்ல, எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஒரு டிவிக்கு பிராண்டிங்க்கு 50 ரூபாய் தாங்க சார்ஜ் பண்றேன். ஒரு 6 டிவி எடுத்தோம் அப்படினா நம்ம ஓன் பிராண்ட்லயே நம்ம வந்து பிசினஸ் ஓன் பிராண்ட்லயே பண்ணிக்கலாங்க சார். சூப்பர். நம்மளோட மேனுஃபேக்சரிங் நம்ம இடத்துலயே ரெடி ஆகுது. இதெல்லாம் விட நான் சொல்ற அத்தனை கடையும் எங்களோட ஓன் கடை. எதுவுமே பிரான்சைசி கிடையாது. சோ அதனால கஸ்டமருக்கு ஒரே ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். சோ அதுக்கு கால் பண்ணீங்கனாலே மத்த கடைக்கும் நம்ம கடைக்கும் உள்ள டிஃபரன்ஸே அதுதாங்க. கஸ்டமரா ஆகட்டும், டீலர்ஸ் ஆகட்டும், ஒரே ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் தான் நமக்கு. அங்க கால் பண்ணி உங்களோட என்ன ப்ராப்ளம்ன்றதை நீங்க சொல்லிக்கலாம். மத்த கடையில எல்லாம் போனீங்கன்னா அந்த பிரான்ச்ல எடுத்திருப்பீங்க, இந்த பிரான்ச்ல எடுத்திருப்பீங்க, அதுக்கு ஓனர் வேற யாரோ, இதுக்கு யாரோ ஓனர் அப்படின்வாங்க. ஒரே ஓனர் நான் மட்டும்தான். சரிங்களா? அதனால எந்த பிரான்ச்ல நீங்க எது எடுத்தாலும் அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கஸ்டமர் எங்க எடுத்தாலும். இப்ப அண்ணா நகர் பிரான்ச்ல எடுக்கிறீங்க, அண்ணா நகருக்கு தான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு இல்ல. நீங்க திருவற்றியூர்ல, ஆலந்தூர்ல, இல்ல விழுப்புரம்ல எங்க போறீங்கனாலும் அந்த பிரான்ச்ல டிவியை கொடுத்து நீங்க மாத்திக்கலாம். நம்ம கடைக்கு வரும்போது ஆஃபர், டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அது இல்லாம ஒவ்வொரு மாசம் விதவிதமா ஆஃபர் போடுறோம். டிவின்னு எடுக்கணும்னா 4-5 கடை பாப்பீங்க, ஏன் 10 கடை கூட பாருங்க. போய் பாருங்க, கால் பண்ணி கேளுங்க. நான் சொல்ற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்களா, நம்ம ரேட்ல கொடுக்குறாங்களான்றத கேளுங்க. கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க நம்ம கடைக்கு தான் வருவீங்க. ஜூன் மாசம் டிவி வாங்குற எல்லாரும் கண்டிப்பா உங்க பேரெல்லாம் எழுதி போடுங்க பாக்ஸ்ல. குலுக்கல்ல நீங்க 3 மாசம் குலுக்கல்ல இருப்பீங்க. இந்த மாசம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 43, செகண்ட் பிரைஸ் 32, தேர்ட் பிரைஸ் 24 இன்ச் டிவி. சோ இதெல்லாம் வந்து வர ஜூலை 5ஆம் தேதி 2025ல உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல லைவ் எடுக்க போறோம். ஆமா, பேஜே நான் திருப்பி சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பர் ஷாலினி டாக்ஸ்னு இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல. அதுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும். எல்லாமே வந்துரும் இல்லையா? ஓகே சார், ரொம்ப நன்றி சார். Thank you so much. நன்றிங்க.